அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது வாழ்க்கையில் நாம் தவிர்க்க வேண்டிய 3 பாவங்கள். தவிர்க்க வேண்டியது அல்லது செய்யக்கூடியது 3 பாவங்கள். அதனால் ஏற்படும் விளைவுகள், அதற்கான தீர்வு என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்ம இன்னொருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு தவறு செஞ்சாலோ அதுக்கான கர்ம வினை நம்மளை தடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதில் முக்கியமான சில பாவங்கள் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். பாவங்கள் பார்த்திங்கன்னா பலவிதமான இருக்கும். அவற்றில் டாப் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது பஞ்சமா பாதங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான டாப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அடுத்தவர் நிலத்தை அபகரிப்பது மண்ணாசை. அதற்கு பார்த்திங்கன்னா உதாரணம் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது. அடுத்தவர் பெண்ணை அபகரிப்ப நினைப்பது பெண்ணாசை. உதாரணத்துக்கு ராமாயணத்தில் நடந்த இன்சிடெண்ட். அடுத்தவர் நகைகள், அதாவது பொன்னை அபகரிக்க பார்ப்பது பொன்னாசை. உதாரணத்துக்கு சிலப்பதிகாரத்தில் அந்த சிலம்பை எடுத்ததுக்கான ஏற்பட்ட விளைவுகள். மகாபாரதத்தில் துரியோதனனுக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன? அதனால் டோட்டலாக அந்த துரியோதனோட அவங்க கௌரவர்கள் எல்லாருமே அழிந்து போனார்கள். ராமாயணத்தில் ராவணனும் அவரோட சார்ந்தவர்களும் ஏற்பட்ட விளைவுகள் தெரியும். சிலப்பதிகாரத்தில் இந்த பொன்னாசையால் சிலப்பதிகாரத்தில் ஏற்பட்டிருக்க மதுரைக்கே என்ன மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தது நம்ம அறிந்ததே. ஸோ இதனால் தவிர்க்க வேண்டிய முதல்ல விஷயம், நம்ம அடுத்தவங்களுக்கு எந்தவித பாவங்களே நம்ம செய்யக்கூடாது. அதுலேயும் இது குறிப்பாக பார்த்திங்கன்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இப்போ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். மண்ணாசையால் ஏற்பட்ட விளைவு அது செவ்வாயால் ஏற்படும் பாதிப்பாக காமிக்குங்க. ஏன் காரணம்னா, மண்ணுன்றது நிலம், அது செவ்வாயை குறிக்கும். ஒருத்தர் ஜாதகத்தில் செவ்வாயை கொண்டு நம்ம என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துலாம். அப்படி பாவங்கள் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த வீட்டில் என்ன மாதிரிலாம் நடக்கலாம்? அவர்கள் வீட்டில் ஆண்களுக்கு திருமணம் தடைபெறுங்க. ஃபஸ்ட்டு நிறைய ஜென்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோர்ட் கேஸு, வம்பு வழக்குன்னு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளோட தொல்லை ஏற்பட்டு இருக்கும். பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும், அங்கே அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றும் பங்காளிகள் அப்படின்றது என்னென்னா பார்ட்னர்ஸ் அப்படின்லாம். தொழிலில் பார்த்திங்கன்னா பங்காளிகள்ன்றது பார்ட்னர்ஸை குறிக்கும். இதே உறவில் பார்த்திங்கன்னா பங்காளிகள்ன்றது பெரியப்பா பையன், சித்தப்பா பையன் அப்படின்ற வரும். அவர்களோட ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கடி ஏற்பட்டுனே இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு பெரிய பிஸ்னஸ் வச்சுன்னா அங்கே தீ விபத்து ஏற்படும். இல்லைனா வீட்லேயும் தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சொத்துக்களை வாங்க முடியாத இல்லை விற்க முடியாத நிலைகள் ஏற்படும். அடிக்கடி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அடிதடி நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் முன்னோர்கள் மண்ணாசையால் ஏற்பட்ட விளைவுகள். இது இந்த ஜென்மத்தில் அவரோட கர்ம வினையை அவரோட சந்ததிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. இதற்கு அந்தந்த ஜாதகத்தை பாட்டு தான் நம்ம தீர்வு சொல்லணும். பட் இது சிம்பிளான சில தீர்வுகளை சொல்லணும். யாராவது தெரிஞ்சு ஏமாற்றி இருந்தோம்னா அவங்க சொத்தை திருப்பி அவங்களுக்கே தந்துடுறது ரொம்ப நல்லது. இது இந்த ஜென்ரேஷன் நடந்தது, இல்லை 2-3 ஜென்ரேஷன் முன்னே நடந்ததுன்னா அவர்களோட சொத்தை திரும்பி தந்துடுறது நல்லதுங்க. முடிந்த அளவுக்கு முருகர் கோவிலுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதுங்க. உழவரார பணி செய்கிறது, இல்லை அந்த கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு செய்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. அதே மாதிரி உடன் பிறந்தோர் இல்லை பங்காளிகளுக்கு உதவுவது, இது நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ இது ஒரு தீர்வு தான். பட் அவங்களோட சுயஜாதகத்தை பார்த்து தான் அனலைஸ் பண்ணுறது நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெண் ஆசையால் ஏற்படும் விளைவுகளை சுக்கிரனை கொண்டு அறியலாங்க. ஆக்சுவலாக பெண் ஆசை அப்படின்றது அடுத்தவர் மனையை போகிறது, இல்லை அடுத்த வீட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பெண்களால் ஏற்படும் தோஷங்கள் பெண் ஆசைங்க. இதில் குறிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 2 பேர் நண்பர்களாக இருப்பாங்க. நண்பர் வீட்டுக்கு ஒருத்தர் அடிக்கடி போயிட்டு வந்துடுவார். கடைசியில் பார்த்தா நண்பரோட மனைவிக்கும் இவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு அதனால் பலவிதமான பிரச்சனைகள், அவர்களோட சம்மந்தம் இல்லாமல் செஞ்சாலும் அது பெண் தோஷம், பெண்களால் ஏற்படும் தோஷங்கள் வருங்க. இதுதான் பெண் ஆசையால் ஏற்படும் தோஷம். இதை சுக்கிரனை கொண்டு நம்ம அறிஞ்சிக்கலாம். இதில் குறிப்பாக என்ன ஆகும்னா, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு திருமணமே ஆகாமல் இருக்கும். வீட்டில் உள்ள பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சுகர், இல்லைனா கிட்னி ப்ராப்ளம் ஏற்படும், இல்லை கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை, அவர்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியாத பிரச்சனைகள் ஏற்படும். சிலர் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகியிருக்கும், அவங்க வாழா வெட்டியாக இருப்பாங்க. 2 விஷயங்களாக இருக்கும். இதில் ஓரளவுக்கு பலம் கம்மியாக இருந்ததுன்னா அவங்க வெளிநாட்டில் கணவன் இங்கே அவங்க வாழற மாதிரி இருக்கும். சிலருக்கு இந்த ஊர்லேயே இருப்பாங்க, 2 பேரும் ஒன்றா வாழாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் இதோட தோஷங்கள்ங்க. அது மட்டும் இல்லை, கணவனை விட்டு வேறொருவருடன் செல்வதும் இந்த தோஷத்தினால் ஏற்படும். பெண் குழந்தைகள் இல்லாமல் இருப்பதும் அவர்களால் அல்லது பெண் குழந்தைகளால் கஷ்டப்படுவதும் இதுக்கான தோஷங்களாக இருக்கும். மேலும் பெண்கள் துர்மரணம் ஏற்படுறது நிறைய இருக்கும். பெண்களால் இவங்க அடிக்கடி அவமானங்கள் ஏற்பட்டு இருக்கும். ஸோ இந்த பெண்ணாசை அப்படின்றது இந்த வீட்டில் ஏற்பட்டதுன்னா இந்த மாதிரி தோஷங்கள் நிறைய இருக்கும். இதற்கு இதே போல் தான்
அவர்களோட சுய ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணுறது பெட்டர். பட் சிம்பிளான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்வது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சீர் செய்வது, குறிப்பாக கட்டில் மெத்தை வாங்கி தரது நல்ல பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தை மாதம் இல்லை ஆடி மாதம் இந்த 2 மாதத்துலேயும் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தருவது நல்ல பலன்களை தருங்க. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பெண்ணாசையால் ஏற்பட்டுறதுனால இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கமாக வாழ்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது ஒரு எளிய தீர்வு முறை. இப்போ மண்ணாசையை பார்த்துட்டோம், பெண்ணாசையை பார்த்துட்டோம். அடுத்தது பொன்னாசை. பொண்ணுன்றது நகை. இந்த நகைக்காக தான் நிறைய பேர் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த நகையால் ஏற்படுற பொன்னாசையால் ஏற்படுற விளைவுகளை குருவை கொண்டு நம்ம அறியலாம். குருன்றது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை பேஸ் பண்ணி அவங்களோட சுய ஜாதகத்தில் நம்ம அறிய முடியும். இல்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும், இல்லைனா ஏதாவது திருமணம் நாளைக்கு நடைபெற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நகையை களவு போயிருக்கும், இல்லைனா மிஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா சிலர் கோயில் கல்யாணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா தாலியை காணுன்னு தேடிட்டு இருப்பாங்க. இதனால் ஏற்பட்ட தோஷங்கள் மட்டும் இல்லாமல் மனநலம் குன்றிய பிள்ளைகள் பிறப்பதாக இருக்கும். குழந்தை பாக்கியமே இருக்காது. 15 வருஷம் வச்சு குழந்தை இருக்கும், அது பிறந்தும் ஏண்டான்ற மாதிரி இருக்கும். தொழிலில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நஷ்டங்களை கொடுங்க. சுக்கிரன்றது சுக்கிரனால் பாதிப்பு தான் சிறிய நஷ்டம், சிறு கடன்வாங்க. இதே அதே மாதிரி சுக்கிரனால் சிறு பணங்கள் அப்படின்வாங்க. குரு அப்படின்றது பெரும் நஷ்டத்தையும் பெரும் சேதத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி குருன்றது தனக்காரன பெரும் பணங்களை குறிக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர்கள் வீட்டில் நகையை வச்சுருப்பாங்க, அடகு நகை வச்சு மூக்க முடியாமல் போயிடும். இல்லைன்னா என்னவோ இவங்க கிட்ட நகையை வாங்கி வேற ஒருத்தர் வாங்கி அவங்க ஏமாற்றிட்டு இருப்பாங்க, அது அடகு முழுகு போயிட்டுருக்கும். இல்லை வேற ஒருத்தரோட நகையை நம்ம வாங்கியிருந்து அது மூழ்கி அவர்கள்கிட்ட அசிங்கமும் அவமானமும் ஏற்படும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொன் ஆசை அப்படின்றது, பொண்ணுன்றது எல்லா விதமான திங்கருக்கும் கோல்டு சில்வர் எல்லாத்தையும் சேர்த்துக்க தான். அது மட்டும் இல்லாமல் செய்யாத தவறுக்கு தண்டனை பெறுவதாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா யாரோ மாட்டியிருப்பாங்க, லைசன்ஸு இல்லாமல் வேற ஒருத்தன் போயிருப்பான். ஆனால் இவங்க லைசன்ஸ் பேக்கெட்லேயே இருந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா ஃபைன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷர்ட் பேக்கெட்டில் தான் இருந்திருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும், சாப்பிடவே முடியாத மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது குருவால் ஏற்படுறது. இது பொன்னாசையை குறிக்குது. பொண்ணுன்றது நகைகள், அது தங்க கட்டியாக இருக்கலாம், இல்லை வெள்ளியாக இருக்கலாம், இல்லை நகைகள் வளையல் அந்த மாதிரி எதுவாக இருக்கலாம். இதுக்கான தீர்வு பார்த்திங்கன்னா ஏழை குழந்தைகளுக்கு படிக்க வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றும் திருமணமாகிற பெண்களுக்கு தாலி வாங்கி தருவது நல்ல பலனை கொடுக்கும். மற்றும் மென்டலி சேலஞ்சு பிள்ளைகளுக்கு உதவுது, மனநலை குன்றிய குழந்தைகளுக்கு உதவுவது நல்லதுங்க. ஸோ இதை மூலிமா சொல்லுவேன்னா, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையால் செய்யும் பாவங்களால் நமது தலைமுறைக்கு கர்மவினை ஏற்படும். அது அப்படியே கேரி ஃபார்வர்டாகி நெக்ஸ்ட்டுக்கு ஜென்ரேஷனுக்கும். மண்ணாசை என்பது நவகிரகத்தில் செவ்வாயை குறிக்கிறது, பெண்ணாசை என்பது சுக்கிரனை குறிக்கிறது, பொன்னாசை என்றது குருவையை குறிக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு கலத்திரக்காரன் சுக்கிரனாயிடும், பெண்களுக்கு கலத்திரக்காரன் செவ்வாயிடும், புத்திரக்காரகன் குரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் இருந்தால் சுக்கிரன் செவ்வாய் குரு. முக்கியமானது என்ன, ஒரு வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு கல்யாணம் ஆகணும், பெண்களுக்கு கல்யாணம் ஆகணும், 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இருக்கணும். ஸோ மண்ணாசையோ பெண்ணாசையோ பொன்னாசையோ ஏற்பட்டதுன்னா ஒன்று சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லை செவ்வாய் பாதிக்கப்பட்டு குரு பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த 3மே இருந்தால் அந்த தலைமுறை விருத்தி இல்லாமல் அசிங்கம் அவமானமும் ஏற்படுறதா இருக்குங்க. எனவே சிறந்த தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தவர்களோட பொருட்களை, அது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் உயிரற்ற பொருளாக இருந்தாலும் நமக்கு இல்லாததை ஆசைப்பட்டோம்னா பலன்களை அனுபவிக்கிறோம். நாம் மட்டும் அனுபவிக்க இல்லாமல் நம்மளோட தலைமுறைகளுக்கு போவோம். உடனே சிலர் கேட்பாங்க, எங்கள் அப்பா செஞ்சதுக்கு நான் ஏன் அனுபவிக்கிறேன்னு கேட்பான். அப்பாவோட சொத்து நம்ம அனுபவிக்கும் போது அவர் செய்த புண்ணியத்தும் நமக்கு தான், பாவமும் நமக்கு தான் சேரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுதான் இந்த பதிவு மூலியமாக செய்யக்கூடியது இல்லை தவிர்க்கக்கூடிய 3 பாவங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய பாவங்கள் இருக்குது, அதில் இது டாப் 3 எடுத்து இதை பற்றி இன்ஃபர்மேஷன். இது கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.